ஹலோ. ஸோ அவசரமாக வீட்டில் எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு பார்லர் வந்து நான் எப்படி ரெஃப்ரெஷ் ஆவேன், எப்படி ரெடி ஆவேங்கிறது தான் இந்த விலாகில் நான் சொல்ல போகிறேன். பட் ஆனால் மேக்கப் பண்ணிகிட்டே ஒரு டெய்லி டே டு டே ரொட்டீன் மேக்கப் பண்ணிகிட்டே நான் அவங்க கூட கொஞ்சம் பேச போகிறேன். நிறைய பேர் வந்து மோட்டிவேஷ்னல் க்ரைட்டீரியாஸில் சில கொஷின்ஸ் கேட்டிருந்தீங்க. அந்த ஆன்சர்ஸ் வந்து இந்த ஃபேஸ் மேக்கப்போடு சேர்த்து சொல்லும்போது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ டைம் வந்து இட் இஸ் 12:20 மத்தியானம். இது காலையில் இல்லை. ஸோ நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன், ரொம்ப டல்லாக இருக்கேன். இன்றைக்கி ஆக்சுவலி ஒரு ப்ரைடல் vlog வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் வேறு என்ன, ஸோ எடிட்டிங்காக நேரமாக எழுந்திரிச்சேன். கிறிஷுக்கு வந்து ஆன்லைன் டெஸ்ட், ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ ஐ ஸ்டார்ட் வித் மை டோனர். நான் கிளென்ஸ் பண்ணிட்டேன் ஃபேஸை. ஸோ எப்போவுமே உங்களுக்கு வந்து கொஞ்சம் சென்சிட்டிவ் ஸ்கின் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி கஸ்டமைஸ்டாக சில சிடிஎம் ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிற மேக்கப் வந்து இட் இஸ் அ லாங் ஸ்டே மேக்கப். இப்போ நான் ஆஃப்டர்நூன் ஓகே, இப்போ நான் 12 o'clock போடுறேன்னா நான் நைட் வீட்டுக்கு போகிற வரைக்கும் என் ஃபேஸ் வந்து இப்படியே தான் இருக்கணும். எனக்கு நிறைய ஒர்க் இருக்குது, பர்ச்சேஸ் இருக்குது, நான் கோயில் போகணும். எப்படி இருந்தாலும் இட் வில் பி ஓகே ஃபார் மீ. ஸோ அந்த மாதிரி நான் பண்ணுறேன். ஸோ கிளென்ஸ் பண்ணிட்டேன். ஐம் யூசிங் டோனர். ஸோ யா, ஸோ என்ன மோட்டிவேஷ்னல் சீரீஸ் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, நம்ம ஏன் ரொம்ப லவ் பண்ணணும், ஏன் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு தான் நான் சொல்ல போகிறேன். ஓகே, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்மள நிறைய பேர் வந்து அதை செய்கிறதில்ல. ஓகே, ஸோ நம்ம நேசிக்க ஆரம்பித்தாதான் மற்றவங்க நம்மளை நேசிக்க ஆரம்பிப்பாங்க. ஆக்சுவலி உருதுல ஒரு ஸ்லோகம் இருக்குது, ஒரு சேயிங் இருக்குது, நம்மளை நேசிக்கலைன்னா அடுத்தவங்க நம்மளை நேசிக்கணும்னு ஆசைப்படுறதுக்கு நம்மளுக்கு தகுதி கிடையாது. ஸோ ஐம் யூஸிங் சன்ஸ்க்ரீன் லோஷன். இஸ் ஃப்ரம் லோட்டஸ். இது வந்து ஜெல் பேஸ்ட். என்னோடய ஸ்கின் வந்து கொஞ்சம் லைக் காம்போ ஸ்கின், இந்த சீசன் வந்து எனக்கு ரொம்ப ஆயிலி. ஸோ நான் வந்து ஜெல் பேஸ்ட் சன்ஸ்க்ரீன் லோஷன் போடுறேன். சன்ஸ்க்ரீன் லோஷன் மஸ்ட். ஓகே, ஸோ இந்த சன்ஸ்க்ரீன் லோஷன்லேயே எனக்கு வந்து கொஞ்சம் மாய்ஸ்சர் கிடைக்கும். இந்த லோட்டஸ் பிராண்டோட இந்த பர்டிகுலர் ஜெல் பேஸ் லோஷன் வந்து கொஞ்சம் மாய்ஸ்சர் கொடுக்கும். ஸோ அதனால் நான் இதை சூஸ் பண்ணுறேன். அந்த மாதிரி அடுத்தவங்க நம்மளை மதிக்கணும், நேசிக்கணும், விரும்பணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களை வந்து நேசிக்கணும், மதிக்கணும், விரும்பணும். நீங்கள் அதை செய்ய ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் பிரைட்டாக இருக்கீங்க, நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களால் எந்த ஒரு சுச்சுவேஷனையும் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பாசிட்டிவாக பார்க்க முடியும். ஒரு என்ன சொல்லலாம், தைரியமாக போய் நீங்கள் நிற்பீங்க. வென் யூ ஃபீல் கான்ஃபிடென்ட் வில் பி ஈவன் மோர் பெட்டர். அந்த இடத்துக்கு வந்து நீங்கள் ரொம்ப ப்ரிப்பேர்டாக இருப்பீங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு நைட்டி ஒரு எண்ணெய் வச்ச தலையோடு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ யாராவது உங்கள் கேட் கிட்டே வந்து யாராவது கூப்பிட்றாங்க, இப்போ வாட்டர் டேக்ஸ் வாங்க வராங்க, இல்லை ஏதாவது வராங்கன்னு வைங்களேன், அவங்கள ஃபேஸ் பண்ணுறதுக்கு கூட நீங்கள் வரமாட்டீங்க. ஐ கரெக்ட்? உங்களால் கனெக்ட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். அதே நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கீங்க, நீங்கள் நல்லா செல்ஃப் க்ரூம்டாக ப்ரெசென்டபிளாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணுவீங்க. இட் இஸ் ஜஸ்ட் அன் எக்ஸாம்பிள். ஸோ நீங்கள் ரொம்ப டிப்ரெஸ் ஆகி உங்களை பார்த்துக்காமல் வீட்டுக்குள்ளே இருந்து ஸோ அதுவே வந்து உங்களை வெளியே வர விடாமல் செஞ்சிட்ருக்க ஒரு விஷயமா இருக்கும். ஸோ நீங்கள் உங்களை பார்த்துக்க ஆரம்பிச்சிட்டிங்க, நீங்கள் நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி நீங்கள் என்ன நினைப்பீங்க, நம்ம வந்து ஏதாவது கோயிலுக்கு போகணும், நம்ம அத்தை வீட்டுக்கு போகணும், நம்ம ஃப்ரெண்ட்ஸை போய் பார்க்கலாம், இல்லைன்னா அட்லீஸ்ட் ஃபோட்டோ இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ணலாம் நினைக்கிறோமா இல்லையா? ஸோ ப்ரைமர், நான் டெய்லி ப்ரைமர் யூஸ் பண்ண மாட்டேன். டு பி ஹானஸ்ட், நான் டெய்லியும் வந்து ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ண மாட்டேன். வெரி ஹானஸ்ட். நான் வந்து இந்த இப்போ போட்டேன் இல்லையா, இந்த சன்ஸ்க்ரீன் மேலே லைட்டாக காம்பேக்ட் போட்டு விட்டுருவேன். பட் இன்றைக்கி எனக்கு வந்து கொஞ்சம் ஐ ஷுட் பி லிட்டில் மோர் ஈவன் மோர் ப்ரெசென்டபிள். ஸோ அதனால் அண்ட் அந்த லாங் ஸ்டே ஃபவுண்டேஷன் வந்து எப்படி எனக்கு ஒர்க் ஆகுதுன்னு நான் காமிக்க போகிறேன். ஸோ அதனால் ஐம் யூஸிங் ப்ரைமர். இட் இஸ் ஃப்ரம் க்ரைலான் மேட். really worthy product. ஓகே, ப்ரைமர் வந்து உங்களோட மேக்கப் வந்து நல்லா ஈவனாக பிளெண்ட் ஆகிருக்கும். அந்த ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் உங்கள் ஸ்கின்னுக்குள்ளே பெனிட்ரேட் ஆகி உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கும் ஒரு ப்ரைமர் கண்டிப்பாக தேவை. ஓகே, அகைன் ஐம் டெல்லிங், டெய்லி இவ்வளோ ஸ்டெப்ஸ்லாம் நான் பண்ண மாட்டேன். சும்மா சிடிஎம் பண்ணிவிட்டு சன்ஸ்க்ரீன் லோஷன் போடுவேன், அவ்வளோதான். பட் ஆனால் டுடே ஐ எம் டூயிங் ஒன்லி ஃபார் யூ. ஓகே.
ஸோ அந்த மாதிரி யூ ஹாவ் டு பி ப்ரெசன்டபிள். ஓகே, சம்டைம்ஸ் நீங்கள் சன்ஸ்க்ரீன் போட்டுட்டு இது போடும்போது லைட்டாக ஒரு மாதிரி வேக்ஸியாக ஃபீல் பண்ணுவீங்க, பட் டோன்ட் வெரி. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து ஃபவுண்டேஷனுக்கு போயிடலாம். இந்த ஃபவுண்டேஷன் வந்து நான் ஹானஸ்ட்டாக சொல்கிறேன், இது வந்து இட் இஸ் லாங் ஸ்டே. இட் இஸ் Maybelline ஃபவுண்டேஷன் 24 hours சூப்பர் ஸ்டே. ஓகே, தெரியுதா? யா, சூப்பர் ஸ்டே ஃபவுண்டேஷன். என்னோட ஷேட் வந்து இட் இஸ் கோல்டன் சம்திங், கோல்டன் 312 கோல்டன். இது எனக்கு செட் ஆகுது. இது வந்து லாங் ஸ்டேயாக இருக்குது. நான் ப்ரைடல் விலாக்லாம் போகிறேன், கிளம்புறேன். இப்போ காலையில் கிளம்புறேன், நைட் வர வரைக்கும் என் ஃபேஸ் அப்படியே இருக்கான்னா இருக்குது. பட் ஆனால் இட் இஸ் நாட் அ லைட் வெயிட் ஃபவுண்டேஷன். இட் இஸ் நாட் அ லைட் வெயிட் ஃபவுண்டேஷன். நான் ரொம்ப இவ்வளோ தான் எடுத்திருக்கேன், பார்த்துக்கோங்க. அண்ட் முக்கியமாக வந்து மேரேஜ் ஆயிடுச்சு, குழந்த பிறந்துருச்சு, அவ்வளோதான் அப்படின்னு உட்காந்துருக்கீங்கன்னா எனக்கு செம்ம கோவம் வரும். நான் நிறைய சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி வீடியோஸில். அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து இன்னுமே நல்லா வந்து உங்களை பார்த்துக்கணும். ஓகே, இது பண்ணாலும் உங்கள் கழுத்து காதுலாம் சேர்த்து பண்ணுங்க. ஓகே, அந்த ஒரு பம்பில் தான் நான் வந்து அப்ளை பண்ணுறேன், எக்ஸஸ் எடுக்கல. கையிலே பிளெண்ட் பண்ணிக்கணும். ஐ எம் டெல்லிங் யூ, இட் ஹேஸ் அ சூப்பர் கவரேஜ். பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? சூப்பர் கவரேஜ் இருக்குது. பட் ஆனால் கொஞ்சம் ஹெவியாக இருக்குது ஃபவுண்டேஷன். லைக் எனக்கு வந்து கொஞ்சம் என்ன சொல்லலாம், ஃபேஸ் மேலே கொஞ்சம் வெயிட்டாக இருக்க மாதிரி இருக்குது. இப்போ எல்லாம் வி ஆல் டூ விண்டோ ஷாப்பிங் இல்லை, ஸோ சும்மா ஆன்லைனில் பார்ப்போம், வாங்குவோம். இப்போ எனக்கு வந்து கொஞ்சம் இந்த ப்ராடக்ட்ஸ் நம்ம அதிலே வேலை செய்கிறனால கொஞ்சம் அதை பற்றி ஐ நியூ. பட் ஈவன் தோ நம்ம டைரெக்டாக ப்ராடக்ட்ஸை ஃபீல் பண்ணி வாங்குறது பெட்டர். பட் நம்ம ஒரு ஃபவுண்டேஷன் இவ்வளோ தான் எடுத்துக்கிறேன் கழுத்துக்கு போடுறது. ஒரு ஃபவுண்டேஷன் வந்து நம்ம என்ன தான் டைரெக்டாக பார்த்து வாங்கினாலும் நம்ம வந்து பேட்ச் டெஸ்ட் தான் பண்ணுவோம், டு பி ப்ராக்டிக்கல். நம்ம யாரும் வந்து ஃபேஸ்லலாம் அப்ளை பண்ணி அதெல்லாம் கம்ப்ளீட்டாக பார்க்க மாட்டோம். பட் டோன்ட் வை, அதுக்கு தான் நான் இருக்கேன். ஸோ உங்களுக்கு நான் சொல்கிறேன், இது கவரேஜ் நல்லா இருக்குது. பட் வந்து லாங் ஸ்டே அதுவும் ஒத்துக்கிறேன், நிறைய நேரம் இருக்கும். பட் வந்து கொஞ்சம் ஃபேஸ் மேலே ஏதோ ஒரு வெயிட் இருக்க மாதிரி எனக்கு அப்படி தோணுது. ஓகே, ஸோ கல்யாணம் குழந்தை அப்படிங்கிறனால உங்களை பார்த்துக்கிறது வந்து நீங்கள் நிறுத்தாதீங்க. மோஸ்ட்லி நிறைய லேடிஸ் பண்ணுற தப்பு அதுதான். நானும் நிறையா பண்ணியிருக்கேன். அப்படிலாம் பண்ணும்போது என்ன ஆகும்னா, உங்களுக்கே உங்கள் மேலே இருக்கிற ஒரு ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்து உடைய ஆரம்பிச்சிடும். அண்ட் நீங்கள் வந்து ஒபிஸாக ஆரம்பிப்பீங்க. அண்ட் உங்களோட ப்ரொஃபஷனை கட் பண்ண ஆரம்பிப்பீங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளை கட் பண்ண ஆரம்பிப்பீங்க. டோன்ட் டூ தேட். ஓகே, இப்போ வந்து ஐப்ரோஸ். நம்ம ஃபேஸில் வந்து ஃபவுண்டேஷன் அதெல்லாம் இல்லாமல் கூட நம்ம ரெண்டே விஷயத்தினால நம்ம ஃபேஸை வந்து நல்லா ப்ரைட்டாக என்ஹான்சிங்காக காட்ட முடியும். அப்படின்னா ஒன் இஸ் ஐப்ரோஸ் அண்ட் ஒன் இஸ் யுவர் லிப்ஸ். ஓகே, நீங்கள் வெறும் சீக்கிரம் பண்ணிவிட்டு ஐப்ரோஸும் லிப்பும் மட்டும் ஹைலைட் பண்ணி உங்களை ப்ரெசன்டபிளாக பண்ண முடியும். வேணும்னா சொல்லுங்கள், நான் அதை பற்றி ஒரு வீடியோ போடுறேன். நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா, இப்போ வரைக்கும் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் காமிச்சேன். லைக் இது வந்து எஃப்சியோட ஐப்ரோ பேலட். நான் கொஞ்சம் இன்னும் ஹெவி பிக்மெண்டட் ஐப்ரோஸ் பண்ணணும். ஏன்னா இன்றைக்கி நான் பிளாக் சாரியில் இருக்கேன். என்னோடய ஐப்ரோஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேப்பாக வளர்ந்துட்டுருக்கு. ஸோ அதனால் நான் ஃபில் பண்ணிக்கிறேன். கீழே ஒரு லைன் மட்டும்தான் போடுறேன். ஓகே, அண்ட் உங்களை வந்து டிஸ்கரேஜ் பண்ணுற மாதிரி யாராவது பேசுகிறாங்க, உன்னால் முடியாது, உனக்கு இதெல்லாம் செட் ஆகாது, தப்பாக போட்டேன் இல்லை, அந்த மாதிரிலாம் யாராவது பேசுனாங்கன்னா அவங்க வீட்டு விலகிடும். அவங்க நம்மளுக்கு தேவையே இல்லை. ஓகே, நீங்கள் நல்லா இருக்கிறத பார்த்து, நீங்கள் நல்லா ட்ரெஸ் பண்ணுறத பார்த்து, க்ரூம் பண்ணுறத பார்த்து யாராவது சந்தோஷப்படுறாங்கன்னா அவங்க கூட காண்டாக்ட் வச்சுக்கோங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். உங்களை பற்றி எல்லாமே அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அவங்க உண்மையாக சந்தோஷப்படுறாங்க அப்படின்னா மட்டும். ஓகே,
பட் அந்த மாதிரி பீப்புள் ரொம்ப கம்மி. ஸோ நீங்கள் வந்து வெளியே தேட வேண்டாம், நம்மளை வந்து யாராவது மோட்டிவேட் பண்ணணும் அப்படின்னு வெளியே தேட வேண்டாம். நீங்களே உங்களை கண்ணாடியில் பார்த்து அப்ரிஷியேட் பண்ணிக்கோங்க. நீ அழகாக இருக்க, உனக்கு இது செட் ஆகும், இந்த ட்ரெஸ் உனக்கு நல்லாயிருக்கும், அந்த மாதிரிலாம் நீங்களே உங்கள் கூட பேசிக்கோங்க. அண்ட் ஒரு ஐப்ரோ கோம் வச்சு ஐம் ஜஸ்ட் கோமிங். நான் சொன்னேன்ல நான் டெய்லி ஃபவுண்டேஷன் போட மாட்டேன் அப்படின்னு. ஆக்சுவலி ஐப்ரோ டூ கூட நான் பண்ணாமல் தான் இருந்தேன். பட் என்னோடய வீடியோ ஒரு வீடியோவில் வந்து ஐ காட் அ கமெண்ட், நீங்கள் வந்து உங்கள் ஐப்ரோஸ் கொஞ்சம் திக்கன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த கமெண்ட் பார்த்ததுலேருந்து ஐ ஸ்டார்டட் டூயிங் மை ஐப்ரோஸ். அதுக்கப்புறம் என்னோடய வீடியோஸில் வந்து நான் என்னோடய ஐப்ரோஸை வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஓகே, எப்போவுமே நீங்கள் வந்து ஐப்ரோ பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 3 to 4 mm வந்து விட்டுருங்க. அந்த நேச்சுரல் ஹேர்ஸாகவே இருக்கட்டும் ஸ்டார்டிங், அதாவது உங்கள் ஐப்ரோவோட ஸ்டார்டிங் சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். இப்போ 2 சைடும் ஈவன் பிக்மெண்ட்ஸ் தான் அப்ளை பண்ணியிருக்கேன். பட் கேமோட லென்ஸ் இங்கே இருக்குது. ஸோ அதனால் இது ரொம்ப பிரைட்டாக தெரியும், டைரெக்டாக சன்லைட் இங்கே வரனால. ஸோ ரெண்டும் ஓகே. ஓகே, ஐலைனர். ஸோ யா, அடுத்து என்ன சொல்லணும்? ஸோ அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். யார்கிட்டையும் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க அவங்க வந்து உங்களோட சேஞ்ச் அக்செப்ட் பண்ணணும், உங்களை வந்து அப்ரிஷியேட் பண்ணணும், நீ இப்படி ட்ரெஸ் பண்ணால் நல்லா இருக்கு அப்படின்லாம் அவங்க சொல்லணும் அப்படின்னு சொல்லி ப்ளீஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. அப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணோன்னா நம்ம தோற்று போவோம். ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஸோ நான் ரெவ்லானோட ஐலைனர் யூஸ் பண்ணுறேன். டோர் கொஞ்சம் ஓப்பன் பண்ணேன். ஓகே, ஸோ இப்போ மட்டும் நான் போட்டுட்டு ஓகே. வீட்டில் வந்து சாமி கும்பிட்டுட்டு கிளம்பி வந்துடுவேன். ஆக்சுவலி ஹெல்மெட் போட்டு முடி கூட சரியாக காஞ்சிருக்காது. மோஸ்ட்லி இங்கே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இல்லைன்னா யூனோ லைக் நம்மளோட கிளைண்ட்ஸ் யாராவது வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் வீடியோ எடிட்டிங் இருக்கும். ஸோ நான் இங்கே வந்து அடித்து பிடிச்சி வர மாதிரி தான் இருக்கும். ஸோ வந்து இப்போ உங்கள் கூட பேசிகிட்டே பண்ணுறேன், இல்லைன்னா நான் ஒரு 2 to 5 minutes முடிச்சிடுவேன். இதை ஃபவுண்டேஷன்லாம் போடுற மாதிரி இருந்தால் 5 minutes, இல்லைன்னா 2 minutes. ஸோ அவ்வளோதான். நான் வந்து ஐ ஒன்ட் ஸ்ட்ரெச் தி லைன்ஸ் பிகாஸ் எனக்கு கண்ணு பெருசு. ஸோ இன்னும் பெருசாக தெரியும். அண்ட் சம்டைம்ஸ் நான் வந்து லாரியலோட இந்த இன்க்ளாட் யூஸ் பண்ணுவேன் ஐலைனருக்கு. அந்த ப்ரெஷ்ஷை வந்து காணோம், டு பி ஹானஸ்ட், எங்கே போட்டேன்னு தெரில. இதெல்லாம் எடுத்து வச்சேன். ஐயோ, ஐஷேடோ போடவே மறந்துட்டேன் பார்த்தீங்களா. சரியான மக்கு பொண்ணுங்க நான். அவ்வளோ அவசரம் எனக்கு. இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு ப்ரைடல் vlog வீடியோ வந்து போஸ்ட் பண்ணோம். ஐம் யூஸிங் லாக்மே அப்சல்யூட். எனக்கு மோஸ்ட்லி ஐஷேடோஸ் அவ்வளோ பிடிக்கலை, தேவையில்லை. பட் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, என்ன பண்ணலாம், ஐலைனர் வேறு போட்டாச்சு. சும்மா வந்து ஸ்கின் கலர் மட்டும் எடுத்து நான் ஃபில் பண்ணுறேன். பிகாஸ் இந்த தப்பை யாரும் செஞ்சிடாதீங்க. எனக்கு இந்த இடம் மட்டும் கொஞ்சம் டார்க்காக இருக்கும், அதனால் லைட்டாக ஃபில் பண்ணுறேன். இப்போ தெரியுதா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ்? தெரியுதா? இந்த இடம் எனக்கு கொஞ்சம் டார்க்காக இருக்கும். ஸோ ஜஸ்ட் அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு கொஞ்சம் டார்க் ஷேட் போடுறேன். என்னென்னமோ பண்ணுறேன். ஸோ அகெயின் லைட் ஷேட் இன்சைட். dark shade outside. So at last அந்த purpose வந்து fulfilled தான்.
ஏன்னா அந்த ஐலைனர் போட்ட லைனில் மட்டும் பிக்மெண்ட்ஸ் இருக்காது, பட் தட்ஸ் ஓகே. ஸோ எப்போவுமே உங்கள் கார்னர் எண்ட்ஸில் வந்து லிட்ஸோட கார்னர் எண்ட்ஸில் யூ ஃபில் தி டார்க் கலர் விச் இஸ் ஹாஃபாக பிரிச்சுக்கோங்க. ஸோ திஸ் சைட் யூ ஹாவ் டு யூஸ் யூர் டார்க் கலர்ஸ் அண்ட் திஸ் சைட் இன்சைடில் வந்து லைட் கலர்ஸ் ஃபில் பண்ணுங்கள். ஓகே. ஸோ ஏதாவது ஷிம்மர் எஃபெக்ட் மாதிரி கொடுக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா சும்மா இந்த கோல்ட் பிக்மெண்ட் எடுத்துக்கிறேன். திஸ் ஒன் நான் என்ன பண்ணுறேன், என்னோடய இந்த ப்ரோ லைனுக்கு கீழே சும்மா லைட்டாக அப்படி கொடுக்குறேன். இதெல்லாம் நான் டெய்லி பண்ண மாட்டேன், இன்றைக்கி உங்களுக்காக சும்மா பண்ணி காமிக்கிறேன். ஒரு குவிக் மேக்கப் சேம் வே ரொம்ப ஒரு என்ஹான்சிங் மேக்கப்பாக இருக்கணும்னா யூ கேன் டூ திஸ். ஓகே. அடுத்து வந்து சாப்பாடு இல்லாமல் கூட இருந்துடலாம், லிப்ஸ்டிக் எல்லாமே இருக்க முடியாது. இந்த லிப்ஸ்டிக் வந்து ஹிலாரி ரோஹடா அப்படின்னு சொல்லிட்டு ப்ராண்ட் போட்டிருக்கான். இதோட விலை 100 rupees. பெங்களூரில் அந்த கமர்ஷியல் ஸ்ட்ரீட்டில் ரோடில் சேல் பண்ணியிருக்காங்க. அந்த கடையெல்லாம் கூட நம்மளோட வீடியோவில் காமிச்சிருப்பேன். ஒரு மாதிரி நியூட் கலர், நியூட் பிங்க் பேஸ்ட். ஸோ எனக்கு வந்து பவுட் வந்து கொஞ்சம் ஜென்ரலாகவே அப்படி இருக்கும். ஸோ வந்து நான் லிப் லைனர்ஸ் யூஸ் பண்ண மாட்டேன். பிரைட்ஸ்க்குமே நான் மோஸ்ட்லி லிப் லைனர்ஸ் யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ உங்களை நீங்கள் நேசிக்க ஆரம்பிங்க. உங்களை நேசிக்கணுன்னா உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் நீங்கள் செய்யணும். உங்களை பிடிச்சது செய்கிறத யாராவது தடுக்கிறாங்கன்னா அவங்கள விட்டு கொஞ்சம் தள்ளியே இருங்க. உங்களை பற்றி நெகட்டிவாக யாராவது சொல்கிறாங்கன்னா அவங்கள பற்றி தள்ளியே இருங்க. உங்களை யாராவது பாராட்டுறாங்க, அந்த மாதிரி பர்சன்ஸ் உங்கள் லைஃப்பில் இருக்காங்கன்னா அவங்கக்கிட்ட எல்லாமே ஷேர் பண்ணுங்கள். கீப் யுவர் செல்ஃப் ப்ரெசென்டபிள். அண்ட் ஃபார் காம்பேக்ட் ஐ யூஸ் இஸ் லாக்மி 40 SPF 40++ இந்த காம்பேக்ட் யூஸ் பண்ணேன். பட் பிலீவ் மீ, இந்த மெல்ப்ளைனோட 24 hours ஸ்டே லிப்ஸ்டிக் வந்து காம்பேக்டே தேவையில்லை. என் ஃபேஸ் உங்களுக்கு இன்னும் நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா சும்மா டஸ்ட் பண்ணுறேன். ஓகே. லைட் இந்த ஸ்பாஞ்ச் வந்து யூஸ் பண்ணால் எனக்கு வந்து அந்த பிக்மெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஹெவியாகிற மாதிரி இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, எனக்கு வந்து ஜென்ரலாக இந்த சீசன் மட்டும்தான் கொஞ்சம் ஆயிலி ஆகும், இந்த போர் ஏரியா. ஸோ அங்கே மட்டும் நான் டேப் பண்ணிக்கிறேன். ஓகே. அதுவே பாருங்கள் ஹெவி ஆகுது, தெரியுதா உங்களுக்கு? லைட்டாக டிப் பண்ணாலே ஹெவி ஆகுது. ஓகே. ஸோ இப்போ நான் ஐலைனர் போட்டுட்டு காஜல் போட்டுட்டு ஐ கம் பேக். ஓகே. ஸோ இப்போ வந்து காஜல் போட்டுட்டேன். என்னோடய வாட்டர் லைனில் தான் நான் போட்டிருக்கேன். அண்ட் கழுத்தில் லைட்டாக டிஃப்ரென்ஸ் தெரிகிற மாதிரி இருக்கும், உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. ஸோ நான் காம்பேக்ட்லேயே வந்து ஃபில் பண்ணுறேன். ஜஸ்ட் டஸ்டிங். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கிளாஸ்க்கு வந்துட்டாங்க. ஸோ யூ பிலீவ் மீ, இந்த லுக் வந்து இப்போ நான் மைல்டாக ஒரு பம்ப் வந்து ஃபவுண்டேஷன் போட்டிருக்கேன். அண்ட் லைட்டாக காம்பேக்ட் வந்து டஸ்ட் தான் பண்ணுறேன். இது வந்து எனக்கு வீட்டுக்கு நான் போகும்போது இட் வில் பி ஆல்மோஸ்ட் 8:30 கூட இருக்கலாம் இன்றைக்கி. அப்போ வரைக்கும் என் ஃபேஸ் இப்படியே தான் இருக்கும். இது நான் ஏன் உங்களுக்கு க்ரியேட் பண்ணி காமிக்கணும்னு நினச்சேன்னா, அந்த ப்ரைடல் வீடியோ எடிட் பண்ணும்போது நான் பார்த்தேன். ஸோ காலையில் போட்ட அந்த செட் பாய் வந்து நைட் அங்கேருந்து ரயில்வே ஸ்டேஷன் கிளம்புற வரைக்கும் என் ஃபேஸில் இருந்தது. ஸோ என்ன மாதிரி உங்களுக்கும் தேவைப்படலாம். ஸோ அதனால் நான் சொன்னேன். ஓகே. எனக்கு வந்து வட்டை போட்டு ரொம்ப பிடிக்கும், ரவுண்ட் போட்டு. ஸோ நான் வந்து வச்சுக்கிறேன். எவ்வளோ பேருக்கு இது பிடிக்கும்னு சொல்லுங்கள். ஓகே. ஓகே. ஸோ சிம்பிளாக குவிக்காக சொல்லிடுறேன். நான் ஜஸ்ட் சிடிஎம் பண்ணியிருந்தேன். டோனர் யூஸ் பண்ணிவிட்டு சன்ஸ்க்ரீன் லோஷன் வந்து போட்டேன். லோட்டஸோட சன்ஸ்க்ரீன் லோஷன் போட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு மேக்கப் நல்லா பிளெண்ட் ஆகும்னு சொல்லிட்டு ப்ரைமர் போட்டேன். க்ரைலனோட ப்ரைமர் போட்டேன். அண்ட் மெல்பிளனோட 24 hours ஸ்டாண்ட் பை ஃபவுண்டேஷன் போட்டேன். ஹை கவரேஜ் ஃபவுண்டேஷன். இந்த ஹை கவரேஜ் ஃபவுண்டேஷன் போட்டிங்கன்னா கன்சீலர்ஸ்லாம் மோஸ்ட்லி தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். உங்களோட ஸ்கின் ஷேட் கரெக்டாக கண்டுபிடிங்க. எனக்கு வந்து இந்த கோல்டன் ஷேட் வந்து கரெக்டாக இருக்குது. ஓகே. இதோட ரேட் வந்து 750 rupees. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், ஐஷேடோ போடுறதுக்கு முன்னாடி ஐலைனர் போட்டேன். அதனால் என்ன பண்ணேன்னா கார்னர் எட்ஜஸில் மட்டும் கொஞ்சம் டார்க் கலர் போட்டேன் ஃப்ரம் லாக்மி. ஐ டோன்ட் யூஸ் ஐஷேடோஸ் ரெகுலர்லி. அதுக்கப்புறம் லாக்மியோட SPF 40++ வச்சு ஜஸ்ட் டஸ்ட் பண்ணியிருக்கேன். ஐப்ரோ வந்து டிஃபைன் பண்ணேன் லைட்டாக. ஓகே. ஸோ இதுதான்
உங்களுக்கு வந்து சும்மா கிளிப் பண்ணி ஒரு ஃபைனல் லுக் மாதிரி காமிக்கிறோம். ஓகே.